ஓம் சாந்தி. ஜெகதாம்பாள் சரஸ்வதி மம்மா. மலரும் நினைவுகள். பாகம் 3. நம்பகமானவர். மம்மா ஒரு வித்தியாசமான கற்பிக்கும் வழிமுறையை கொண்டிருந்தார். அவர் உபதேசத்தின் வழி கற்பிக்கவில்லை, அவருடைய செயல்கள் மூலம் எங்களுக்கு கற்பித்தார். அவர் வதந்தியை மட்டுமே அடிப்படையாக கொண்டு எவரையும் திருத்த மாட்டார். அவர் மிகுந்த அன்புடன் ஓர் ஆத்மாவுக்கு நேரத்தை வழங்கி எது தேவைப்படுகின்றது என விளங்கப்படுத்துவார். ஒவ்வொருவரும் மம்மா கூறுவது அவர்களுடைய சொந்த நன்மைக்கே என உணர்வார்கள். மம்மா ஆன்மீக முயற்சி என்பது ஒரு தவறை மீண்டும் செய்யாதிருத்தல் என கூறுவார். மம்மா ஒன்றை பற்றி இருமுறை கட்டளை இடாதவாறு அத்தகைய ஒரு பதிவை நான் நிர்வகிக்க வேண்டும் என ஒரு வாக்குறுதியை நான் எனக்குள் எடுத்துக்கொண்டேன். இவ்வாறு கூறியவர் தாதி ஜானகி. மதுபனுக்கு வருகை புரியும் வெவ்வேறான குழுவினருக்கு மம்மாவே தங்குமிடமும் உணவும் ஏற்பாடு செய்து தருவார். அவரது பராமரிப்பும் பரிபாலனையும் மிக மிக அன்பானதாக இருப்பதனால் எவரும் அவ்விடத்தை விட்டு செல்ல விரும்புவதில்லை. மம்மா யக்ஞத்தின் மீது ஆழ்ந்த அன்பு கொண்டிருந்தார். யக்ஞத்துக்கு சொந்தமான எதுவும் வீணடிக்கப்படக்கூடாது என எப்பொழுதும் கூறுவார். ஒரு முறை குழந்தைகளில் சிலர் கோதுமையை சுத்தம் செய்து ஒரு சாக்கில் மூட்டை கட்டி வைக்கையில் அதில் சில தானியங்கள் சுற்றிலும் சிதறி கிடந்தன. மம்மா இவ்விஷயத்தின் பால் கவனத்தை ஈர்த்து மிக அன்புடன் ஒவ்வொரு கோதுமை தானியமும் ஒரு மோகாருக்கு சமம் என்றார். அவர் யக்ஞத்துக்கு சொந்தமான அனைத்தினுடைய மதிப்பையும் அறிந்திருப்பதோடு மட்டும் இல்லாமல் அவற்றின் மதிப்பை அறியும்படியும் செய்வித்தார். அவர் ஒரு சாமர்த்தியமான ஏற்பாட்டாளர். அவர் குழந்தைகளுடைய ஸ்தூல மற்றும் ஆன்மீக பரிபாலனையின் மீது விசேஷ கவனத்தை செலுத்தினார். ஒரு திறன்மிக்க நிர்வாகியாக இருந்தமையால் அவர் அனைத்து இதயங்களையும் கவர்ந்தார். 1. ராஜஸ்தான் மவுண்ட் அபு ஆன்மீக பல்கலைக்கழகத்தின் தலைமையகம். 2. தூய்மைப்படுத்தும் ஆன்மீக குழு. 3. தங்க நாணயம். மம்மாவிடம் இருந்து கற்பிக்கும் கலை, பரிபாலிக்கும் கலை, மாயையை வெற்றி கொள்பவராக ஆகும் கலை, நகைச்சுவை மற்றும் கள்ளிப்பூட்டும் கலை, ஒருவரை ஒற்றுமை என்னும் கயிற்றில் பிணைக்கும் கலை, அழுபவரையும் புன்னகை சிந்த வைக்கும் கலை, பிறருக்கு ஞான அமிர்தத்தை வழங்கி அவர்களை இறை ஆஸ்திக்கான அவர்களுடைய உரிமையை கோருவதற்கான கலை போன்ற அனைத்து வகையான கலைகளையும் மம்மாவிடம் இருந்து நான் கற்றுக்கொண்டேன். இவ்வாறு கூறியவர் சகோதரி கோதாவரி, மூளுண்ட், மும்பை. 1. தன்னைத்தானே ஏமாற்றும் மனதின் நிலைகள். மம்மா அவர்கள் முற்றிலும் கம்பீரமானவர்கள். அவர்கள் உரக்க சிரித்ததில்லை. அவர்கள் சாதாரணமாக புன்னகைப்பார்கள். அப்படி யாராவது ஒருவர் அதிக சத்தமாக பேசினால் மம்மா அவர்களிடம் அன்புடன், நீங்கள் ஓர் ஆச்சிரமத்தில் வாழ்கின்றீர்கள், நீங்கள் உரத்த குரலில் பேசுவது நல்லதல்ல, நீங்கள் மென்மையாகவும் அமைதியாகவும் பேச வேண்டும் என விளங்கப்படுத்துவார். மம்மா ஒரு தவறு ஏன் நிகழ்ந்தது என கேட்க மாட்டார். அவர் எதிர்காலத்தில்
இத்தகைய தவறு நிகழாதவாறு கவனம் செலுத்துங்கள் என்று கூறுவர். இத்தகைய தவறு மீண்டும் நிகழாதவாறு பார்த்துக்கொள் என கூறுவர். இந்த வழியில் அவர் அன்புடனும் மரியாதையுடனும் எச்சரித்து அந்நபரின் இதயத்தை மாற்றினார். அவர் எப்பொழுதும் கோபம் ஒரு பேய், ஓ பாபாவின் குழந்தைகளே, என்ன நடந்தாலும் கோபப்படாதீர்கள், எவருக்காவது ஒரு மகத்தான இழப்பு ஏற்பட்டாலும் அவர்களை அன்புடன் திருத்தவோ அல்லது அவர்களுக்கு விளங்கப்படுத்தவோ வேண்டும் என கூறுவார். நான் சிறு வயதிலிருந்தே மிக அன்புடன் வளர்க்கப்பட்டேன். எனது சொந்த தேவைகளை பற்றி அக்கறை கொள்ள அறியாதவளாக இருந்தேன். நான் சுயமாக தலைவாரக்கூட தெரியாமல் இருந்தேன். ஆனால் மம்மா எனக்கு ஒரு வாகனத்தை செலுத்துவது முதல் ஆன்மீக ஞானத்தை பகிர்ந்து கொள்வதுடன் சமையல் பாத்திரங்களை தேய்த்து கழுவுதல் போன்ற அனைத்து வேலைகளையும் கற்பித்தார். இந்த விடயத்தை எங்களுக்கு கூறியவர் தாதி நிர்மல் சாந்தா அவர்கள். மம்மா அவர்கள் தாயாக இருக்கையில் நாங்கள் அனைவரும் அவருடைய குழந்தைகளாக இருந்தோம். அவர் பிரித்து பார்த்ததோ அல்லது ஒப்பிட்டதோ இல்லை. யக்ஞத்தைச் சேர்ந்த குழந்தைகளில் ஒருவர் மற்றொருவரை பற்றி புகாருடன் வந்தால் மம்மா அவர்கள், குழந்தாய், மற்றவருடைய தீய குணத்தை பற்றி பேசுவதற்கு முன் அவருடைய நல்ல குணம் ஒன்றை குறிப்பிட வேண்டும். முதலில் என்னிடம் அவர்களுடைய நல்ல குணத்தை பற்றி கூறு, பிறகு கெட்ட குணத்தை கூறு என்பார். அந்த குழந்தை மற்றவருடைய நல்ல குணங்களை பற்றி பேசிய பின்னர் எவ்வாறு அவர்களை பற்றி புகார் செய்வார்? எந்த வழியில் மம்மா இரு ஆத்மாக்களிடையே உள்ள சண்டையை ஒரு அன்பான உறவிற்கு மாற்றுவதுடன் எப்பொழுதும் ஒரு சமமான பாரபட்சமற்ற கண்ணோட்டத்தை அந்த குழந்தைகள் இருவர் பாலும் கொண்டிருப்பார். இவ்வாறு எடுத்துரைத்தவர் சகோதரி சுமன், குர்தாஸ்பூர், பஞ்சாப். எனக்கு மேற்சட்டைகள் மற்றும் காற்சட்டைகள் தைக்க தெரியும். ஒரு நாள் மம்மா என்னை அழைத்து, பாக்யவதி, உன்னால் ஒரு மேலங்கியை தைக்க முடியுமா என கேட்டார். நான், இல்லை மம்மா, என்னால் முடியாது என்று பதிலளித்தேன். பின்னர் மம்மா கூறினார்கள், பார், முடியாது என கூறாதே. இந்த நாடகத்தில் இல்லை என்பதே இல்லை. ஏன் உன்னால் ஒரு மேலங்கியை தைக்க முடியாது? முடியும் என கூறு. அதற்கான திறன் கொஞ்சம் கொஞ்சமாக தானாகவே உருவாகும். உனக்கு ஏதாவது தெரியாது என்றாலும் நீ பயிற்சியாலும் முயற்சியாலும் சாமர்த்தியசாலியாகுவாய் என கூறினார். இந்த வழியில் நான் முயற்சிகள் செய்து குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு மேலங்கியை தைக்க கற்றுக்கொண்டேன். அந்த நாளிலிருந்து நான் எந்த சேவைக்கும் மறுப்பு தெரிவிக்காமல் எப்பொழுதும் ஹாஜி ஹாஜி என கூறினேன். இப்படித்தான் வெற்றி பெறுவதற்கான ஆசீர்வாதத்தை நான் மம்மாவிடம் இருந்து பெற்றேன். இந்த விடயத்தை எங்களுக்காக கூறியவர் தாதி பாக்யவதி. இத்துடன் இந்த பாகம் முடிவிற்கு வருகின்றது. இதன் அடுத்த பாகத்தை அடுத்த பதிவில் பார்த்து கொள்ளலாம். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.